வாங்க இன்றைக்கி இந்த கரைச்சல் வந்து நம்ம செடிக்கு போட போகிறோம். தயிர் வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து போடுவோம் இல்லைங்களா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படியே மிச்சம் ஆகிடுச்சுன்னா வந்து அப்படியே வந்து அதை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து செடிகள் போட்டால் அவ்வளோ ஹெல்த்துங்க. அதை ஏற்கனவே பஞ்சகவ்யம்னு நான் போடுவேன், அது மாதிரி அதில் வந்து இது மிக்ஸ் பண்ணுவோம். அது மாதிரி ஹெல்த்தியாக இருக்கும். இதை எப்படி போடுறோன்னு பார்ப்போம். வேஸ்ட் ஆகாமல் நல்லா அப்படியே தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு, ஒரு 100 கிராம் அளவுக்கு தயிர் இருந்தால் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம இருக்கிறது ஒரு இதுவும் நம்ம வந்து ஹெல்த்தியாக போட்டுன்னு வந்தால் நல்லா காஞ்சி போய் பூக்காத செடியில் கூட அழகாக கொத்து கொத்தாக பெரிய சைஸில் பூவுங்க வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சின்ன சைஸாக பூத்துட்டு இருந்த பூலாம் பாருங்கள், கொத்து கொத்தாக பூக்க ஆரம்பிச்சிச்சு. கலரும் நல்லாயிருக்கு. நம்ம வந்து ஏற்கனவே நம்ம காய்கறி எல்லாம் கூட போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே வந்து அப்போ வந்து இந்த மிக்ஸு நம்ம கவ்யம்னு சொல்லிட்டு போடுவேன். அது ரொம்ப நல்லா வந்து கொத்து கொத்தாக பூக்கள் வர ஆரம்பிச்சிட்டு இருந்தது. இப்போ மறுபடியும் அது வந்து நல்லா எல்லாம் காஞ்சிட்டு தான் எடுத்து போட்டாச்சு. கொஞ்சம் எங்கள் ஏரியாவில் குரங்கு வந்து நிறைய வந்து எல்லாம் பிச்சு போட்டுடுதுங்க. அதனால் கொஞ்சம் காய்கறி எல்லாம் வைக்க முடியல. வர செடிகள் தான் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் அப்படியே ஃப்ரீ ஆச்சுன்னா காய்கறி எல்லாம் வைக்கலான்னு இருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. காகிதம் பூ பாருங்கள், ஒரு இடம் மிச்சம் இல்லாமல் நிறைய கொத்து கொத்தாக நல்ல டார்க் பிங்க்கில் வந்திருக்கு. கொஞ்சம் இது நல்லா நிறைய பூக்கள் வரட்டாங்க. நிறைய இன்னும் மொட்டு பாருங்கள் எக்கச்சக்கமாக வந்திருக்கு. கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்தப்போ நான் ஒரு வீடியோ போட்டேன் இல்லைங்களா, இப்போ பாருங்கள் எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிடுது. நிறைய கலர் பாருங்கள் எப்படி நல்ல டார்க்காக இருக்குது ஃபுல்லாக. ஃபஸ்ட்லாம் இவ்வளோ வரவே வராதுங்க. இப்போ தான் கொஞ்சம் வந்து இந்த கரைச்சல்லாம் நம்ம போட 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 நல்ல பூக்கள்லாம் வந்து செடியில் அப்படி கொஞ்சம் கூட இலையே இருக்காது பாருங்கள், வெறும் பூ தான் இருக்கும். அந்த அளவுக்கு பூக்கள்லாம் வர ஆரம்பிச்சிடுது ஃபுல்லாக. இட்லி பூவும் நிறைய இருந்ததுங்க. இட்லி பூ எப்போவுமே வந்து பறிச்சேன்னா நான் பெருமாள் கோயிலுக்கு இல்லை சிவன் கோயிலுக்கு போடுவேங்க. நல்லா 1 முழம் 2 முழம் அழுகு அந்த அளவுக்கு பூக்கும் இட்லி பூவும். இப்போ கொஞ்சம் பனிங்கிறதுனால குறைஞ்சிருக்கு. நிறைய பூத்துட்டு பாருங்கள். இந்த பனிலே இவ்வளோ இருக்குது. வேலூரில் வெயில் சொல்ல வேணுமா, இனிமேல் நிறைய வெயில் வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி உரம் நம்ம ரெடி பண்ணணும். ஒவ்வொரு முறைக்கும் நல்லா இப்போ வந்து உரங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா செடி பாருங்கள் கொஞ்சம் கூட எல்லாம் வந்து இப்படி சுருண்டி கருத்து போயிடுங்க பனியில். ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் ஆகலை. நம்ம வந்து அந்தந்த டைமுக்கு அந்த பூச்சி மருந்து, இயற்கை முறையில் பூச்சி மருந்து தெளித்து விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதனால் அந்த இலை சுருட்டுற புழு வைக்கோங்க, அதெல்லாம் இப்போ வரல செடியில். அலுமினியம் பூவும் பாருங்கள் நல்ல பெரிய சைஸில் மொட்டு விட்டுருக்கு. பூவும் நல்லா முந்தி பூக்கிறத விட இப்போ நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறைய பூக்கள்லாம் வருது பாருங்கள். நல்லா அடுக்கடுக்காக பூக்கிறது, நிறைய 4-5 அடுக்கில் வந்து வருது. ஃபஸ்ட்டில் வச்ச உடனே நல்லா கொத்து கொத்தாக பூக்கள் வர ஆரம்பிச்சிதுங்க. அப்புறமா கொஞ்சம் குறைஞ்சிடுது. இப்போ மறுபடியும் அதே அளவுக்கு பூக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் பதியம் வச்சுருக்கேன், அதுவும் இப்போ பார்ப்போம் நம்ம.